உலக சிறுநீரக தினத்தையொட்டி மதுரை மீனாட்சி மருத்துவமனை சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை கருத்தரங்கில் நடைபெற்றது. இதில் மதுரை மீனாட்சி மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் சம்பத்குமார், சிறுநீரக பாதையியல் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன் மற்றும் மருத்துவமனையின் நிர்வாகி டாக்டர் கண்ணன் ஆகியோர் சிறுநீரகத்தை பாதுகாப்பது குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நூலை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு தகவல்களையும் தரவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநிலத்தின் கிராமப்புற மக்கள் தொகையில் 8 முதல் 19% இடைப்பட்ட நபர்களிடையே காரணம் அறியப்படாத நாள்பட்ட சிறுநீரக நோய் காணப்படுவதாக ஒரு சமீபத்திய ஆய்வு ஒன்றை சுட்டிக்காட்டினர். மேலும் இது குறித்து மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் சம்பத்குமார் கூறியதாவது: காரணம் உறுதியாக அறியப்படாத நாள்பட்ட சிறுநீரக நோயை எதிர்த்து போரிட பல்வேறு முயற்சிகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை. குடிநீர் மற்றும் துப்புரவு நிலையை மேம்படுத்துவது, தொழில் மற்றும் பணி சார்ந்த ஆபத்துகள் குறித்து கற்பிப்பது, ஆரம்ப அறிகுறியை அடையாளம் காண்பதை ஊக்குவிப்பது மற்றும் கிராம சுகாதார செயல்திட்டங்களில் எளிதில் அணுகிப்பெறக்கூடிய ஸ்கிரீனிங் செயல்பாட்டை ஒருங்கிணைத்து அடையாளம் காண்பது அவசியம் என்று தெரிவித்தார். இந்த வேர்ல்டு கிட்னி டே அன்னைக்கு இந்த வருஷ தீம் என்ன அப்படின்னா, உங்களது சிறுநீரகங்கள் நன்றாக இருக்கின்றனவா என்று உறுதி செய்து விட்டீர்களா அப்படிங்கிறதா இந்த கேள்வியோட இந்த தீம் உருவாக்கியிருக்காங்க. ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே? ஸோ அந்த கிட்னிஸ் ஓகே அப்படிங்கிறது ஏன் கிட்னிஸ் ஓகேயா இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நமது கிட்னிஸு வயிற்றுக்கு இரு பக்கமும் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள். இந்த உறுப்புகள் இரத்தத்தில் உருவாகக்கூடிய யூரியா, கிரியாட்டினின் முதலிய கழிவுப் பொருட்களை யூரின் வழியாக வெளியே கொண்டு வருது. இரத்த கொதிப்பை சீராக வச்சுக்கும். அதே மாதிரி இன்டர்னல் என்வைரன்மெண்ட், நமது உடலை ஒரே சீராக வைத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. இரத்த கொதிப்பு சீராக இருக்கணும், நமது போன்ஸ் அதாவது எலும்புகள் நல்ல திடமாக இருக்கணும், இரத்த அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிறுநீரகங்கள் தான். இந்த சிறுநீரகங்கள் எதனால் பாதிப்படையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இரத்த கொதிப்பு, இரண்டாவது சர்க்கரை வியாதி. இந்த ரெண்டு முக்கியமான வியாதிகள்னால தான் மேஜர் ப்ராப்ளம் கிட்னிஸுக்கு உருவாகுது. இந்த கிட்னிஸை காப்பாற்றக்கூடிய அல்லது திடமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான டிப்ஸ் என்ன என்றால், உங்களது இரத்த கொதிப்பை 130/80, அடல்ட்டோட இரத்த கொதிப்பை 130/80க்கு கீழே கொண்டு வாங்க. உங்களது சுகர் அளவை நல்லா குறைச்சி வைங்க. அதுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து வலி நிவாரணம். அதுக்கு நிறையா வலி மாத்திரைகளை மருத்துவரோட அனுமதி இல்லாமல் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடாதீங்க. தினம் ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணி அருந்துங்கள். திரவங்கள் நல்லா குடிச்சிட்டு, அதே மாதிரி பழ வகைகள், காய்கறிகள், இயற்கை உணவுகள் நல்லா சாப்பிட்டுட்டு, அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை இது ரெண்டையும் குறைச்சிங்க அப்படின்னா இந்த கிட்னிஸு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கிட்னி நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு யூரின் டெஸ்ட், யூரினில் ஆல்புமின் அல்லது புரதச்சத்து லீக் ஆகுதாங்கிறத பார்க்குற ஒரு டெஸ்ட்டு. அடுத்து உங்களது ரத்தத்தில் சீரம் கிரியாட்டினின், பிளட் யூரியா அப்படிங்கிற 2 டெஸ்ட்டு பண்ணி ரெண்டும் நல்ல நார்மலான அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிறுநீரகங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்கள் அதை ஒரு ரெகுலராகவே உங்களது
மேபி உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை நம்ம யூரின் ரத்தம் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது முக்கியமே தவிர, பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதை தவிர இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நன்றி.